ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப்போர்ட் ட்ரேடர். ஜீரோ டு ஹீரோவோட பார்ட் 13 வீடியோ இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பேசிக்ஸ் கிளியர்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ட்ரேடிங் வியூவோட பார்ட் 4 வீடியோ அது. ஸோ அதை பார்க்கலனாலும் பாருங்கள். ஸோ ஜீரோ டு ஹீரோவோட பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். ஸோ 12 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பேசிக்ஸ் மட்டும் தான். ஸோ பிகினர் பீப்புள்ஸ் வந்து போய் பாருங்கள் இது. அண்ட் தென் ப்ரோ லெவல் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அட்வான்ஸ் பீப்புளுக்காக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிகினர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நான் இதில் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம். ஸோ இதுவும் பாருங்கள். வீக்லி அனாலிசிஸும் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கம்பல்சரி வீடியோஸ் வந்துடும். ஸோ அப்கமிங் டேஸில் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு. ஸோ சாட்டர்டே கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுவும் வேணால் பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்டர்டே சொன்னேன் ட்ரேடிங் வியூனா என்னன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ்குள்ளே போயிடலாம். லைக் எப்படின்னா, ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதுதான் ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ். ஸோ மஸ்ட்டு நோ, உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சே ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ சார்ட்டில் அனலைசிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு இது வந்து லைக் வந்து நான் ரஃப்பாக இப்போ சொல்லிடுறேன். நாளைக்கா வந்து புரோக்கர் கனெக்ட் பண்ணி அது எப்படி நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோவை போடுறேன். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு ஒரு 6 டாபிக்ஸ் மாரி இருக்குது. ஸோ பிப்புனா என்ன, லாட்டுனா என்ன, மார்ஜினு, லிவரேஜ், ஸ்லிப்பேஜ், ஸ்ப்ரெட்டு, ஈக்விட்டி. ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மணி லூஸ் பண்ணக்கூடாதுன்னா கம்பல்சரி இது தெரிஞ்சே ஆகணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோர் கான்செப்ட். இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து கம்பல்சரி வந்து மணி மேக் பண்ண முடியும். ஸோ இங்கே அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். திஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூன்றது ஒன்றுமே இல்லை. ஸோ ரியல் ட்ரேடிங் பண்ண சொல்ல தான் பிகினர்ஸ் வந்து கம்பல்சரி வந்து இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மணி வந்து லூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ ஒய் திஸ் வீடியோ இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ 99% வந்து ஸ்ட்ராட்டஜினால இல்லை லூஸ் பண்ணுறது. ஸோ பேசிக் புரியாமல் ட்ரேட் பண்ணுறதுனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரேடிங் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும்னு இல்லை. ஸோ நினைக்காதீங்க. ஸோ பிஃபோர் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ளே இந்த கான்செப்ட்ஸ் மஸ்ட். ஸோ இதுதான் தெரியணும். லாட்னா என்ன, மார்ஜின்னா என்ன, ஸ்லிப்பேஜ் ஏன் வருதுன்னு வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க ட்ரேடு. ஸோ எக்ஸிகியூஷன் ஆக சொல்ல அது வேறு இடத்துல போயிட்டு ட்ரேடு விழுந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக இப்போ ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த 6 இது சொல்லியிருப்பேன்ல. ஸோ இதில் வந்து ஒன்றா போய்க்கலாம். ஸோ வாட் இஸ் பிப்? பிப்னா ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 1லேருந்து 2 போனால் அது ஒரு பாயிண்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இது எக்ஸாம்பிள். லைக் வந்து இப்போது அங்கே பேர்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். குளோபல் பேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஈரோஎஸ்டி இது வந்து ஒரு பேர்ஸ்க்கும் ஒரு பிப்பு மாறும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஈரோஎஸ்டினா இப்போ வந்து சார்ட்டுக்குள்ளே நான் போய்க்கிறேன். இருங்க, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், கரண்ட்டாக ப்ரைஸ் வந்து 1.17335 இருக்கா? இதோ இங்கே இருக்குது. நான் டெக்ஸ்ட்லேயும் போடுறேன். 1. இப்போ 807.733 இருக்கா? இப்போது பாயிண்ட் வந்து இப்போ லெஸ் ஆயிடுச்சுன்னா 1.7332க்கு வந்தால் இது ஒரு பிப்பு. புரியுதுங்களா? இப்போது இப்போ என்னன்னா, கரண்ட்டாக மார்க்கெட் வந்து 3.3ல இருக்குது. ஸோ இப்போ வந்து 3.2ல கீழே வந்துச்சுன்னா இது ஒரு பிப்பு. ஸோ நீங்கள் இது பாயிண்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து லாட்டும் போடுவீங்க. ஸோ இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ வந்து கன்ஃபியூஷன் தான் ஆகும். ஸோ பிப்புனா புரிஞ்சிச்சுல, ஒரு இந்த 1000லேருந்து 1001 போனதுனால ஒரு பிப்பு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து பிப்ஸ். ஸோ சிம்பிளாக சொன்னால் ஃபாரெக்ஸில் ப்ரைஸ் மூவ் ஆகிறதே இந்த ஸ்மால் யூனிட் தான். இது ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட்டுக்கு போக சொல்ல தான் இந்த பிப்புன்னு வந்து கால்குலேட். ஸோ டிஃப்ரெண்ட் பேர்ஸ் டிஃப்ரெண்ட் பிப் வேல்யூஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ ஈரோஎஸ்டி ஜிபிபிஎஸ் லைக் சேம் ஆஸாக இருக்கும். ஸோ அதே வந்து நீங்கள் இப்போ வந்து ஈரோ ஜிபிஐலாம் போனீங்கன்னா, அதுக்கப்புறம் யூஎஸ்டி ஜிபிஐலாம் போனீங்கன்னா வேறு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இருங்க, யூஎஸ்டி ஜிபே இப்போ பாருங்கள். யூஎஸ்டி ஜிபே பேர் 155.070 இருக்குது. ஸோ இது நீங்கள் எத்தனை சேஞ்ச் ஆயிருக்கா? ஸோ பேருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பிப்புனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 1000லேருந்து 1001 போகிறது ஒரு பாயிண்ட்டாக பிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ லாட்னா என்னன்னு பார்ப்போம். லாட்னா ஒரு பொசிஷன் சைஸ். ஸோ லாஸ் எவ்வளோ ஆகணும், ப்ராஃபிட் எவ்வளோ வரணும்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் லாட்டை மென்ஷன் பண்ணி தான் இப்போ உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குன்னா, ஸோ உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஏற்ற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு அந்த லாட் பொசிஷன் வைப்பீங்க நீங்கள். இப்போது அதிலே 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் லாட் இருக்குது, மினி லாட் இருக்குது, மைக்ரோ லாட் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் லாட்னா 1 லாட்டு, மினினா 0.10, மைக்ரோனா 0.01. ஸோ
இந்த 1 லாட்ன்றது இப்போ நீங்கள் ஒரு 10 பிப்பு மூவ் ஆச்சுன்னா $100 வரும். அதே 0.10னா 10 பிப்பு மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு $10 வரும். 0.01னா ஒரு 10 பிப்பு மூவ் ஆச்சுன்னா லைக் வந்து $1 கிட்ட சம்திங் வரும். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வந்து எப்பயுமே பிகினராக யூஸ் பண்ணுறீங்கன்னா பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் 0.01லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லாட்டுனா என்னன்னு வந்து இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ லாட்டை வச்சு தான் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸே வந்து இன்க்ரீஸ் ஆக முடியும். லைக் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் க்ரோவும் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக நீங்கள் லாஸும் பண்ணிடலாம். ஸோ லாட்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ லாட்னா இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கான உங்களுக்கு எக்ஸிகியூஷன் வீடியோவில் கம்பல்சரி உங்களுக்கு புரியும். நான் லாட் ஏன் அதனால் வந்து லாட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு $1000 இருக்குன்னா நான் ஒரு 1 லாட் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஸோ 1 லாட் வைக்க சொல்ல நீங்கள் ஒரு 10 பிப்பு மட்டும் நீங்கள் எஸ்எல் வைக்கிறீங்கன்னா $100 லாஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு 30 பிப்பு நீங்கள் டிபி வைக்கிறீங்கன்னா டிபினா டார்கெட் வைக்கிறீங்கன்னா $300 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் லாட். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது வாட் இஸ் ஸ்ப்ரெட்? ஸ்ப்ரெட்டுனா ஒன்றும் இல்லை. இப்போ எப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ட்ரேட் நீங்கள் விலை சொல்ல இப்போ இதுலேயே எடுத்துக்கங்க சார்ட் இங்கே இருக்கும் பாருங்க. இப்போ 22,840 இருக்கா? இப்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஆனால் என்ட்ரி வந்து ப்ளேஸ் ஆகுறது வந்து 842ல் ப்ளேஸ் ஆகும். அந்த 2 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 பிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து அவங்களோட ஸ்ப்ரெட்டு. அந்த ஸ்ப்ரெட்லேயே ப்ரோக்கரோட ஸ்ப்ரெட்லேயே எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரோக்கரோட ப்ராஃபிட். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் லைக் வந்து இப்போது நீங்கள் பை பண்ணுறீங்க 1.100 பை பண்ணுறீங்க. ஆனால் வந்து என்ட்ரி ப்ளேஸ் ஆகிறது பார்த்தா 1.1004ல் விடும். ஸோ அந்த 2 பிப் இருக்குல்ல அதுதான் ப்ரோக்கரோட ப்ராஃபிட். இங்கே போட்டிருக்கானுங்க பாரு. ஸோ மேஜர் பேர்ஸ் இப்போ மேஜர் பேர்ஸ்னால் இந்த ஹீரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டிலாம் ஸ்ப்ரெட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவ்வளோவா ஸ்ப்ரெட் எடுக்க மாட்டாங்க. ஸோ மைனர் பேர்ஸுக்கு போயிட்டீங்கன்னா ஹை ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த நியூஸ் டைம்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அவங்க அதில் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மைனர் பேர்னால் என்னென்னா ஹீரோ ஜிபிஐ அந்தமாரி பேர்ஸ்லாம் இருக்குல்ல அது சொல்கிறேன். ஏஐடி ஜிபிஐ அதெல்லாம் வந்து மைனர் பேர்ஸ். ஸோ அதெல்லாம் போனீங்கன்னா ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்ப்ரெட்டுனா உங்களுக்கு புரியும். ஸ்ப்ரெட்டுனா புரோக்கரோட கமிஷன்ஸ் மாரி. ஸோ அதுதான் ஸ்ப்ரெட்டு. ஸோ வாட் இஸ் மார்ஜின்? ஸோ மார்ஜின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மார்ஜின்னா ட்ரேட் ஓப்பன் பண்ண புரோக்கருக்கு கொடுக்குற செக்யூரிட்டி மணி மாரி. ஸோ எக்ஸாம்பிள் ஸோ எங்ககிட்ட ஒரு $100 இருக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கனாவே 1:100 1:500 1:1000லாம் காமிக்கும். ஸோ பிகினர்ஸ் எப்போவுமே 1:100 எடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா இங்கே வந்து லிவரேஜ் கம்மியாக இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் போக போக நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்கன்னா லைக் வந்து லிவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா லாஸஸும் ஹெவியாக இருக்கும், ப்ராஃபிட்டும் ஹெவியாக இருக்கும். ஸோ லிவரேஜ் வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ லிவரேஜ் வந்து 1:100 எடுங்க. இது ஏன் மார்ஜின்னா புரோக்கரோட உங்களோட ஃபுல் அமௌண்ட் கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்மால் அமௌண்ட் வச்சு அவங்க வந்து மார்ஜினாக பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கம்பல்சரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது மார்ஜின்னா என்னென்னு. ஸோ நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாரி சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போது 1:100 லிவரேஜ் தான் நாங்கள் சொன்னேன். ஸோ இப்போ உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 10,000 கிட்ட இருக்குது. ஸோ லிவரேஜ் வந்து 1:100. ஸோ ட்ரேட் சைஸ் வந்து ஒரு 1 லேக் கிட்ட நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. 1 லேக் கிட்ட ப்ராஃபிட் வராமல் ட்ரேட் எடுக்கிறீங்க. புரோக்கர் என்ன பண்ணுவான்னா உங்களோட ட்ரேட் சைஸ் அந்த 1 லேக் டிவைடட் பை லிவரேஜ் போட்டுருவான். ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களோட 10,000 அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கா? ஸோ இது என்ன பண்ணுவான் அந்த 1 லேக் வந்து டிவைடட் பை 100 பண்ணால் 1000. ஸோ அவனுக்கு ரெக்யர்மெண்ட்ஸு $1,000 தான். ஸோ 1000 மட்டும் தான் எடுத்துப்பான். ஸோ அப்போ உங்களுக்கு ஃப்ரீ மார்ஜின் 9,000 அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸில் 1000 போயிடுச்சுன்னா 9,000 அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த 1000 வந்து மைனஸ் ஆகாது. மார்ஜினுக்கு அவன் யூஸ் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் 9,000 வந்து மார்ஜினாக ஃப்ரீ மார்ஜினாக இருக்கிறது வந்து இப்போ சப்போஸ் வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து 3,000 போயிடுச்சுன்னா அங்கேயும் நீங்கள் ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். இதுக்காக தான் அந்த ஃப்ரீ மார்ஜின் வந்து ஒர்க் ஆகுது. எப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர வர மேலே வந்து லைன் பை லைனாக போய்கிட்டே இருக்குன்னா ஸோ நீ அங்கேயே ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்படியே மணி டபுள் ஆகும். ஸோ மார்ஜின் வந்து இந்த கான்செப்ட்ஸ் தான். ஸோ 10,000 வந்து 1,000 மட்டும் எடுத்துக்கிட்டு 9,000 உங்களுக்கு ஃப்ரீ அப் பண்ணுறான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்பயும் உங்களுக்கு புரியணும்னா இப்போ ஒரு சிம்பிள் ஒரு ஹவுஸ் ரெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு வீடு இருக்குது, 10 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அட்வான்ஸாக நீங்கள் 1 லேக் கொடுக்குறீங்க. ஸோ அட்வான்ஸ் தான் மார்ஜின். ஸோ வீடுன்ற அந்த அமௌண்ட் இருக்குல்ல அதுதான் ட்ரேடோட சைஸ். ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ண சொல்லி தான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஆனால் நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். அண்ட் தென் லிவரேஜ். ஸோ லிவரேஜ் வந்து இப்போது லிவரேஜ்னா இப்போ 1:100 நாங்கள் சொன்னல மார்ஜினில்
அதுதான் வந்து இங்கே லிவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1:100 எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. லிவரேஜ்னா ஒரு பாரோட் பவர். எப்படின்னா இப்போ உங்ககிட்ட மணியே இல்லைனா இதை பாரோ பண்ணும். ஸோ உங்ககிட்ட கம்மியாக இருந்தாலும் பாரோ பண்ணும். இப்போ லைக் வந்து $1 தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா 1:100னா அந்த $1 100 ட்ரேட் பண்ண முடியும். 100 ட்ரேட் பண்ண முடியிற அளவுக்கு கெப்பாசிட்டி கொடுக்கும். லிவரேஜ் தான். ஸோ பட் ரிமெம்பர் பண்ணுங்க, லிவரேஜ் வந்து டபுள் ஏஜ். இப்போ எப்படின்னா இப்போ $1 வச்சு நீங்கள் $100 ரிஸ்க் $100 தராங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு 10,000 கேபிட்டல் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 1 lakh மேலே தருவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஹையாக இன்க்ரீஸ் ஆகும், லாஸஸும் ஹெவியாக இருக்கும். ஸோ லிவரேஜ் வந்து எப்பவுமே கம்மியாக எடுங்க. 1:50 1:100 எடுங்க. நானாக ஒன் அன்லிமிட்டட்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் லேயரிங் பண்ணுவாங்க ட்ரேட்லாம். ஸோ அதை பண்ண சொல்ல ஹெவியாக லாஸஸும் வரும், ஹெவியாக ப்ராஃபிட்டும் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பிகினர் ஸ்டேஜ்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லிவரேஜ்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அந்த 1:100 ஏன் சொன்னேன்னா, அதான் $1 வச்சு 100 ட்ரேட் பண்ண முடியும், $100 வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் லிவரேஜ். ஸோ வாட் இஸ் ஸ்லிப்பேஜ்? ஸ்லிப்பேஜ்னால் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், இந்த ஸ்ப்ரெட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த ஸ்லிப்பேஜ்ன்றது தனி கான்செப்ட். லைக் வந்து ஸ்லிப்பேஜ்னால் இப்போ எப்படின்னா ஒரு ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல என்ட்ரி வைக்கிறீங்க, அந்த இடத்துல எக்ஸிட் வைக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆகாது. ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி தான் க்ளோஸ் ஆகும். ஒரு பாயிண்ட் தள்ளி தான் க்ளோஸ் ஆகும் ப்ராஃபிட்டில். ஒரு பாயிண்ட் வந்து எஸ்எல்ல தள்ளி தான் க்ளோஸ் ஆகும். ஸோ ஒரு $50 எஸ்எல் வைக்கிறீங்கன்னா ஒரு $52 தான் இப்போ எஸ்எல்ஏ விழும். ஸோ அதுதான் ஸ்லிப்பேஜ். மார்க்கெட் வந்து வால்டிலிட்டியாக இருக்க சொல்லும், ஸ்லிப்பேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நியூஸ் டைம்லலாம் நீங்கள் ஒரு $50 வந்து எஸ்எல் வைப்பீங்க, ஆனால் வந்து க்ளோஸ் ஆகிறது பார்த்தா ஒரு $100 போய் க்ளோஸ் ஆகும். அதனால தான் நியூஸ் ட்ரேட் வந்து எப்பவுமே அவாய்ட் பண்ண சொல்லுவேன். இந்த ஸ்லிப்பேஜ் தான் மோஸ்ட்டாக இது வந்து அங்கே ரொம்ப எடுப்பாங்க அந்த ப்ரோக்கர்ஸில். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண சொல்ல நியூஸஸ்லாம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லிப்பேஜ் இல்லாத ப்ரோக்கர்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து எவ்வளோ ஸ்லிப்பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்கிட்டயோ யார்கிட்டயோ கேட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். பெருசாக இருக்காது, அதான் சொன்னல, ஒரு $0.10 எடுப்பானுங்க, ஆர் இல்லை $1 எடுப்பாங்க. ஸோ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்லிப்பேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்க, இங்கே மோஸ்ட்லி வந்து எப்போ நடக்கும்னா ஹை இம்பாக்ட் நியூஸு, லோ லிக்விடிட்டி இருக்கு சொல்ல, மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக சொல்ல தான் அந்த ஸ்லிப்பேஜ் நடக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டாலும் எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ஃபில் ஆகாது அந்த இடத்துல. ஸோ இதுதான் ஸ்லிப்பேஜோட ரீசனு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, வாட் இஸ் ஈக்விட்டி? ஈக்விட்டினா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வந்து உங்கள் ரியல் டைம் அக்கௌண்ட்டில் ஒரு $10,000 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, இப்போ 11,000 ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் என்ட்ரி க்ளோஸ் பண்ணலை, சாரி. இப்போ அந்த $1,000 ப்ராஃபிட் இருக்கா? ஸோ நீங்கள் என்ட்ரி க்ளோஸ் ஆகலைன்னா அது ஈக்விட்டியில் தான் இருக்கும். இப்போ வந்து ஃபார்முலா இது இருக்குது பாருங்கள். ஈக்விட்டி பேலன்ஸ் ப்ளஸ் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஃப்ளோட்டிங்னா அந்த $1,000 வந்து ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் கூட அது $1,000 காட்டும். ஒன்ஸ் நீங்கள் அதை ட்ரேட் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ஆட் ஆகும். லைக் இங்கே பாருங்கள், அக்கௌண்ட் பேலன்ஸு 1000 இருக்குது, ரன்னிங் ட்ரேட் அதான் ஃப்ளோட்டிங் ட்ரேட் வந்து 200 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஈக்விட்டி வந்து 1200 காட்டும். அது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணால் தான் அக்கௌண்ட் வந்து 1200 மாறும். ஸோ சப்போஸ் வந்து $1,000 வந்து இருக்குது, -$300 போகுதுன்னா ஈக்விட்டி வந்து 700 தான் காட்டும். ஸோ இதுதான் உங்களுக்கு புரியுதுங்களா? ப்ராஃபிட் வந்தாலும் ஈக்விட்டியில் காட்டும், லாஸ் வந்தாலும் ஈக்விட்டி காட்டும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஈக்விட்டி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் பேலன்ஸே வந்து மாறும். ஸோ க்ளோஸ் பண்ண சொல்ல ஈக்விட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ட்ரேடு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, காரோட ஸ்பீடு தான் லாட் சைஸ். ஸோ ரோடு வந்து மார்க்கெட்டு, பிரேக் வந்து ஸ்டாப் லாஸ். இப்போது ஸ்பீடு அதிகமாக போனால் பிரேக் இல்லாமல் ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ அதுமாதிரி தான் ஃபாரெக்ஸும் சேம் லைக். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு புரியலனாலும் இந்த வீடியோ வந்து பேக் பண்ணி பாருங்கள். ஒரு கான்செப்ட்டும் நான் ஸ்லோவாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ரஃபாக சொல்லிட்டேன். நாளைக்கே வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணி ஒரு ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து எப்படி ட்ரேட் எடுக்கும், ஸோ இந்த லாட்னா என்ன சொல்லிட்டு நான் அந்த இடத்துல சைடில் காட்டுறேன். உங்களுக்கு கம்பல்சரி நல்லா புரியும். ஸோ காமன் பிகினர் மிஸ்டேக்ஸ் வந்து பிக் லாட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதான் சொல்ல, ஒன் லாட்டு 2 லாட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹை லிவரேஜ் அக்கௌண்ட்டு அந்த 1:100 மேலே போகாதீங்க. 1:500 1:1000 கொடுப்பாங்க, அதெல்லாம் போகுது. ஸ்பீடு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. ஸ்ப்ரெட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் அதிகமாக இருந்தால் ட்ரேட் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் நியூஸ் டைமில் பிளைண்டாக வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் மார்ஜின் புரியாமல் மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. நான் சொன்னல, இப்போ $1,000 ப்ராஃபிட் சொல்லும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ மார்ஜின் ஒன்று இருக்கும். ஸோ அகெயின் வந்து திருப்பி ஒரு $1,000 ரிஸ்க் வச்சுலாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்சைடில் போகிறானா மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்பயே நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த காமன் பிகினர் மிஸ்டேக் அட்வைஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? பிப்னா என்ன, லாட்னா என்ன, ஸ்ப்ரெட்னா என்ன, மார்ஜினா என்ன, லிவரேஜ்னா என்ன, ஸ்லிப்பேஜ்னா என்ன, ஈக்விட்டினா என்ன. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து 80% வந்து 80% ட்ரேடிங்னா என்னன்னு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நான் இப்போ ஒரு 12 வீடியோஸ் போட்டேன். இது 13 வீடியோனா 13th வீடியோவாக வரும். ஸோ இது உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலனாலும் அகெயின் பாருங்கள் இந்த வீடியோ. ஸோ ஸ்டாப் அவுட் ட்ரேடர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற விருப்பமாக இருக்குங்க ஷேர் பண்ணிவிடுங்க.